1848ஆம் ஆண்டில் ஒரு வெள்ளிக்கிழமையில் ராமேஸ்வரத்தில் அவதரித்தவர் மகான் பாம்பன் சுவாமிகள். சுவாமிகள் சிறுவனாக இருக்கும் பொழுது நாகநாதர் கோவில் பிரம்மோற்சவத்தை பார்ப்பதற்காக தனது நண்பர்களுடன் புறப்பட்டார். சிறுவர்களும் 2 சந்நியாசிகளும் ஒரு தோணியில் ஏறி நாகநாதர் கோவிலுக்கு சென்றனர். கடலில் தோணி செல்கின்ற போது 2 சந்நியாசிகளும் சிவசிவா என்று ஜபிக்கத் துவங்கினர். சுவாமிகள் இதனை உற்று நோக்கி தாமும் உள்ளுக்குள் சிவசிவா என்னும் ஜபத்தை தொடங்கினார். இந்த சிவசிவ ஜபம் சிவ தரிசனத்திற்கு பிறகு இல்லம் வந்தும் தொடர்ந்தது. இதுதான் சண்முக கவசம் பிறப்பதற்கு ஆணிவேர். 3 நாட்களுக்கு பிறகு முருகனை பற்றிய நூல் ஒன்றை தாம் பயில வேண்டும் என்ற எண்ணம் சுவாமிகளின் மனதில் தோன்றியது. புத்தக கடையில் முக்காலனா கொடுத்து கந்தசஷ்டி கவசம் நூலினை வாங்கி படித்தார். அதை தேவராய சுவாமிகள் கூறியபடி 36 முறை 6 வீடு